நிலா முதல்ல அன்பின் போலான்னு சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு வரலன்னு சொன்னதுனால சோழன்னு பாத்தீங்கன்னா அப்படியே தலையில கைய வச்சுட்டு ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க. அப்போ அங்க வர பாண்டிகிட்ட சோழன் இந்த விஷயத்த சொல்லி வருத்தப்படும் போது, டேய் ஃபர்ஸ்ட் அவதாடா போலான்னு சொன்னா, இப்ப கேட்டா வரமாட்டேன்னு சொல்றா, எதுக்கு போகணும்னு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காடா, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட பாண்டியும் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு, பொண்ணுங்களே அப்படிதான்டா, இப்போ ஒண்ணு பேசுவாங்க அப்புறம் வேற ஒண்ணு பேசுவாங்க, நீ பேசாம நாளைக்கு காலையில மறுபடியும் கேட்டு பாரு, கண்டிப்பா ஒத்துக்குவாங்கன்னு ஐடியா கொடுக்க, உடனே சோழனுக்கே ஆச்சரியம் தாங்காம, ஏன்டா இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு கேட்க, அதுக்கு பாண்டி பெருமையா, எல்லாம் நம்ம வானதி கிட்ட பழகி பழகி கத்துக்கிட்டதுதான். பாண்டி சொன்னபடியே பாத்தீங்கன்னா சோழனு மறுநாள் காலையில நிலா கிட்ட போய் மெதுவா மறுபடியும் அனிமன் பத்தி கேட்க, நிலாவும் நான் எத்தனை தடவை தான் சொல்றது, நான் வரேன்னு தான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் மறுபடியும் மறுபடியும் வந்து கேக்குறீங்க அப்படின்னு சொன்னதான். உடனே சோழன்னு பாத்தீங்கன்னா குழம்பு போய், நேத்து நைட்டு கேட்கும்போது வரலன்னு சொன்ன, இப்போ வந்து வர்றேன்னு சொல்ற அப்படின்னு கேட்டதான். உடனே நிலாவும் கோவிச்சுக்கிட்டு, ஏன் உங்களுக்கு என்ன கூட்டிட்டு போக பிடிக்கலையா, நீங்களும் நிறைய தடவை அப்படி இப்படி மாத்தி மாத்தி பேசியிருக்கீங்க, அதே மாதிரி நடந்திருக்கீங்களா அப்படின்னு வம்பு இழுக்க ஆரம்பிக்க, நம்ம சோழனை பாத்தீங்கன்னா வம்பே வேணாண்டா சாமி, சரி நாம போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து நேரா பாண்டிகிட்ட ஓடி வந்து, இப்போ நான் நிலா கிட்ட கேட்டதுக்கு மறுபடியும் வர்றேன்னு சொல்றாடா, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு புலம்ப, பாண்டியும் பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டு, போக போக அதெல்லாம் பழகிறோம், சரி வானதியோட கடை ஃபங்க்ஷன் இருக்கு மறக்காம வந்துருன்னு கூப்பிடுவாங்க.